எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் 38 இன்ச். இது எப்படி கரெக்டான அளவில் மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். இது நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு டசர் சில்க் சாரியோட ப்ளவுஸு. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு கைக்கான பார்டர். நம்ம என்ன பண்ணலாம், கைக்கு தேவையான துணியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருவோம். சரிங்களா? கைக்கான ப்ளவுஸுக்கான உயரம் வந்துட்டு கை உயரம் வந்துட்டு 7 இன்ச்சு ஷார்ட் ஹேண்ட் தான். அதனால் இந்த பிசுறுகளெல்லாம் போக நான் ஒரு 8 இன்ச்சில் மார்க் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிட்றேன். எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி பார்டர் இருக்கிற ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கைக்கு தேவையான துணியை கட் பண்ணி தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது கட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இதில் பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் மீதி இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ்னுடைய சுற்றளவு உங்களுக்கு 38 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கேன். அப்போது 38 4ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 9.5 இன்ச் வரும். 9.5 ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வந்துட்டு ஜாஸ்தியாக வைக்கணும் இல்லையா? 11 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் வைக்கும்போது 11 இன்ச் வந்துடும். 11 இன்ச்சில் நீங்கள் இந்த துணியை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே அளவு 11 இன்ச் மடித்து போட்டிருக்கிற ஒரு லைனிங் கிளாத்து. இது லைனிங் கிளாத் ப்ளவுஸு, அதனால் லைனிங் கிளாத்தும் நான் வெட்டியிருக்கேன். நான் பீஸ் பெருசாக இருந்ததுனால தேவையான அளவு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ்னோட உயரம், அடுத்தது உயரம். ஃபஸ்ட்டு சுற்றளவு மடித்து போட்டாச்சு. அடுத்தது உயரம் எடுக்கணும். பேக் தட்டு கட் பண்ணுறோம். நம்ம இந்த பேக் தட்டை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ண போகிறோம். பேக்னோட உயரம் பார்த்திங்கன்னா 14.5 கரெக்டாக நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். இது எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 இன்ச்சு மடக்கி அடிக்கிறதுக்காக ப்ளவுஸ் துணியில் மார்க் பண்ணுறேன். லைனிங் கிளாத் வந்து 14 அந்த ப்ளவுஸோட உயரத்த அளவுக்கு தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இதனோட கழுத்தினோட அகலம் பார்த்திங்கன்னா 2.25. ஷோல்டர்னோட அகலம் 3. ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 5.5 இன்ச் வைக்கிறேன். ஆம்கோல் வந்து 17 இன்ச் இருக்குது. பார்ப்போம். 5.5 இன்ச் வச்சு இங்கே நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு இது பண்ணோன்னா இது 17 வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் அளவெடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிருந்து இந்த டேப் வந்து இப்படியே வச்சு வளைச்சி கொண்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், 17க்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த 1/2 இன்ச்சு எங்கே மேட்ச் ஆகும்னா, நம்ம இங்கே தையல் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1/2 இன்ச் வந்து இங்கே நம்ம தையல் அடிக்கும்போது போயிடும். இப்போது நம்ம வச்சுருக்கிற அளவு கரெக்டான அளவு வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஓகேங்களா? ஆம்கோல். அடுத்தது ப்ளவுஸ்னோட கழுத்தினோட உயரம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. 8.5 வச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பேக் தட்டு எப்பவும் போல் நம்ம சாதாரணமாக எல்லா ப்ளவுஸும் கட் பண்ணுற மாதிரி தான். பேக் தட்டில் பெருசாக வேறு கரெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. சரிங்களா? இப்போ இதை வந்துட்டு நம்ம பேக் தட்டுக்கு இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கான நெக் பேட்டர்ன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டார் நெக் மாதிரி வைக்க போகிறோம். இங்கிருந்து ஒரு 1 இன்ச் மேலே, இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு. ரொம்ப அகலமாக போடாதவங்களுக்கு நீங்கள் கம்மியாக கொடுங்க. அகலமாக போடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியாகவே இந்த இடத்த கொஞ்சம் வளைச்சி கொண்டு போகலாம். இந்த மாதிரி வளைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம், ரொம்ப கீழே வேண்டாம். இந்த மாதிரி வளைச்சிங்கன்னா இந்த நெக் வந்து ப்ளவுஸில் போடும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே இதுக்குள்ளேயே பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அது பேக் சைடில் போடும்போது அவ்வளோ கரெக்டாக வராது. சரிங்களா? இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் தட்டை மார்க் பண்ணினதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம்.
ஃப்ரண்ட்டில் தான் நம்ம பிரின்சஸ் கட்டுக்காக மார்க் பண்ண போகிறோம். அதில் சில அளவுகள் எல்லாம் எந்தெந்த அளவுகள் மெயினாக எடுக்கணும், எப்படி வைக்கணும், அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களுமே ஈஸியாக பிரின்சஸ் கட் வெட்டலாம், பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? பிரின்சஸ் கட்டை தைக்கும்போது எப்படி தைக்கணுன்றதையும் நான் இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். இப்போ நம்ம பேக் தட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா? மீதி இருக்கிற துணி இது இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போடுங்க. மடித்து போடும்போது துணி கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த பக்கமும் இந்த மாதிரி தான் குறுக்க தான் மடித்து போட்டிருக்கோம். அதனால் இந்த பக்கமும் அதே மாதிரி குறுக்க தான் மடித்து போடணும். அப்போ தான் ப்ளவுஸ் மேட்சிங்காக இருக்கும். இப்போ நான் இதை நேராக மடித்து போட்டேன்னா இது கரெக்டாக இருக்கும். ஆனால் பேக்கில் குறுக்கையும் ஃப்ரண்ட்டில் இப்படி ஸ்ட்ரைப்ஸும் வர மாதிரி நம்ம தைக்கக்கூடாது. அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போது இப்படி இருக்கிறதுக்கு நம்ம எப்படி கட் பண்ணலாம்? இப்படியே சேர்ந்தா மாதிரி இது வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல பிரின்சஸ் கட்டுக்கு சைடில் இருக்கிற துணி வரும். ஆனால் இதுக்கு வராதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கான லைனிங் கிளாத்து, சரிங்களா, 11 இன்ச் வச்சு கட் பண்ணி லைனிங் கிளாத்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வச்சுக்கலாம். இப்போது பேக் தட்டுக்கான உயரம் பார்த்திங்கன்னா 14.5 வச்சுருந்தீங்க. இதுக்கு ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக வைக்கணும், 15 வைக்கணும். அது எதுக்கு அப்படின்னா, பேக் தட்டில் நீங்கள் இப்படியே ஃபோல்ட் பண்ணி மடிப்பீங்க. இந்த ஃப்ரண்ட் தட்டில் அப்படி கிடையாது. இந்த இடத்துல நம்ம வேறு துணியை கொடுத்து மடிப்போம் இல்லைங்களா? கீழே வந்து நம்ம வேறு துணியை கொடுத்து மடிக்கணும். அதனால் இங்கே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக வைக்கணும். அப்போது இந்த உயரம் வந்து 15 இன்ச் வைக்கணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், மறக்காமல். சரிங்களா? அதே அளவு வச்சிங்கன்னா முன்னாடி வந்து மேலே ஏறி இருக்கும். அதனால தான் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக வச்சு 15 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த பேக் தட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே இது மேலே போட்டோம்னாவே உங்களுக்கான மற்ற அளவுகளை அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கழுத்து இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ இதுக்கான ஆம்கோலெல்லாம் நீங்கள் வந்து இதை வச்சே இப்படியே வரைஞ்சிருங்க. இது ஆம்கோல் சுற்றளவு, இது கழுத்தினோட அகலம், இது உயரம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஃப்ரண்ட் நெக்கு உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிவிடுங்க. 6.5 இன்ச் வைக்கிறேன். எடுத்துடலாம். இப்போ இந்த பேக் தட்டை நம்ம எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த நெக் பேட்டனுக்கு நல்லா ஒரு வளைவு கொடுத்து வரைஞ்சிருங்க. இந்த நெக் பேட்டனுக்கு ஒரு வளைவு கொடுத்து வரைஞ்சிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 4.5 இன்ச்சு நம்ம இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4.5 இன்ச்சு நல்ல ஹைட்டு, ரொம்ப ஹைட்டு அப்படின்னா மட்டுமே நீங்கள் 5 இன்ச் வைக்கலாம். இல்லைன்னா 4.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடம், இந்த வளைவு ஆரம்பிக்கிற இடம், இதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க. சரியா? இப்போது இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு எப்போவுமே இந்த உயரத்துலேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, இந்த உயரம் தான் இது வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயரத்தை நீங்கள் அளவெடுத்து வச்சுக்கணும். அளவு ப்ளவுஸ் இருந்தால் கூட அதில் கப் டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல மேல் பகுதி எந்த இடத்துக்கு வருதோ அதுதான் அவங்களோட மிட் பாயிண்ட். இப்போது இதனோட மிட் பாயிண்ட் 10.5 இன்ச்சு நான் அளவெடுத்து வச்சுருந்ததுனால 10.5 இன்ச்சில் வச்சுருக்கேன். அடுத்தது அப்பெக்ஸ், இந்த 2 மார்பகங்களுக்கு இடைப்பட்ட பகுதி, இடைவெளி இருக்குது இல்லைங்களா, இந்த இடைவெளிக்கு பேர் அப்பெக்ஸ். இது வந்து இதில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 7.5 இன்ச் இருக்குது. 7.5னா 3.5 வருது. 3.5 வருது. நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தனோன்னா 3.25 வச்சு நீங்கள் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்கன்னா இதுதான் கரெக்டான சென்டர் பாயிண்ட். சரிங்களா? இதை வச்சு இப்படி நேராக ஒரு கோடு இந்த இடத்துல வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இதுதான் நமக்கு ஃபுல் உயரம், இந்த இடத்துல நேராக வரைஞ்சிருங்க. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 இன்ச் இந்த இடத்துல அவங்க மார்பகம் எந்த அளவு இருக்கோ, நல்லா பெருசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி வைக்கணும், சின்னதாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி வைக்கணும், மீடியமாக இருக்கிறவங்களுக்கு மீடியமாக வைக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு நான் வந்து 1.25 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன்.
இப்போ நம்ம இந்த பக்கம் 1.25 வரும், இந்த பக்கம் 1.25 வரும், அந்த மாதிரி தான் இந்த அளவு கணக்கு வச்சுக்கோங்க. இவ்வளவு கம்மியாக இருந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த பக்கம் கணக்கும் சேரும். அதனால் 1.25 இன்ச்சில் ஒரு 2 இன்ச் உயரத்துக்கு ஒரு நேர்கோடு போட்டுங்க. போட்டுட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு லைட்டான வளைவு கொடுத்து இப்படி வளைங்க. இந்த நேர்கோட்டோட இப்படி வளைச்சி கொடுங்க இந்த இடத்த. இப்போ தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் என்ன பண்ணணுன்னா, இங்கேருந்து லைட்டாக நம்ம இங்கே ஒரு டக் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரியே அப்படியே கொண்டு போங்க. கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்களா, பண்ணினதுக்கப்புறமா இன்னொரு 1/4 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வெட்டி எடுக்கணும் துணியை. அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வெட்டி எடுத்துருவோம். நெக் பேட்டர்னை இது வந்துட்டு ஃப்ரண்ட் பட்டன் வச்சு தான் தைச்சி தர சொல்லியிருக்காங்க. பேக் பட்டன் வச்சு தைக்கிறவங்களுக்கு வேறு மாதிரியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த கட் பண்ணி எடுங்க. இங்கிருந்து ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. பண்ணிவிட்டு இங்கிருந்து லைட்டாக அதை குடஞ்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சுருக்கு விழாது, மடிப்பாக விழாது. மீதி இருக்கிற துணியை வச்சு தான் நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா சாரீலெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பகுதியும் நம்ம கட் பண்ணிட்டோம். இதை நம்ம சென்டர் கட் பண்ணி ஃப்ரண்ட்டு பட்டன் தான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த சென்டர் ஓப்பன் பண்ணி விட்டுடுவோம். ஓகே, இப்போ மீதி இது இருக்குது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து இப்படியே வெட்டி எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான், இந்த இடத்துல முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் பத்தலை இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் தான் பத்தலை. நான் இதுக்கு மட்டும் ஜாயின் போட்டால் கூட இது தையலுக்குள்ளே போயிடும். இப்படி இருந்தாலும் இதை வச்சுக்கலாம், நம்ம அப்படியே வச்சு இதை தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்து வேறு துணி எந்த இடத்துல வச்சு போட்டு வெட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இது கிராஸ் பீஸாக கூட போடலாம். நீங்கள் நல்லா பிரஸ்ட்டு பெருசாக இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் கிராஸ் பீஸாக இந்த மாதிரி போட்டு மடித்து போட்டு மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். இதுதான் துணி இருக்கிறத வச்சு இப்போது இதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்படி மடித்து போடுறீங்கன்னு வைங்க, ரெண்டா மீதி இருக்கிற துணி இது இருக்குது, இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் வெட்டலாம் இந்த இடத்துல அப்படின்னா இப்படி வச்சு வெட்டிடுங்க. துணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு இங்கே கிராஸ் பீஸ் வேண்டாம், கிராஸ் பீஸ் யாருக்குன்னா பிரஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த இடத்துல கிராஸ் பீஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், டைட் இல்லாமல் நல்லாயிருக்கும். கிராஸ் பீஸ் வேண்டாம், நேர் பீஸே போதும் அப்படின்றவங்க இப்படி வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா இதே அளவு வரும். நான் இதை தான் வச்சு கட் பண்ண போகிறேன். அதில் வந்து ஜாயிண்ட் எல்லாம் கொடுத்து பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? எதுக்கு நம்ம ஜாயிண்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை தான் கட் பண்ண போகிறோம். சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணியை விட்டுக்கலாம், இந்த இடத்துல பிசுறு இருக்கிறதுனால நம்ம இதை தான் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதையே வச்சு இப்படியே இந்த பிரின்சஸ் கட்டு எப்படி பிசுறு இல்லாமல் தைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஈஸி மெத்தடு நான் உங்களுக்கு இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள் எல்லோரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இதில் வந்துட்டு பட்டிக்கெல்லாம் வேணுங்கிறது, பட்டியெல்லாம் நம்ம இதுக்கு வைக்க போகிறதில்ல, ஹூக் பட்டி, வி பட்டி, இதுக்கு மட்டும்தான் இது தேவை. சரிங்களா? இப்போது எல்லாருமே பிரின்சஸ் கட்டு எப்படி ஈஸியாக வெட்டுறதுன்றதை கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.